இந்த வீடியோவில் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக தெர் ஆர் டூ டைப், ரெண்டு இருக்குது இதில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணோம், இஃப் f1 ஆஃப் டி ஓகேவா அண்ட் f2 ஆஃப் டி அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ், பேசிக்காக டூ functions of t, ஓகேவா. ஸோ அண்ட் t functions of t defined for positive values of t. இந்த t வந்து t functions, right, or t is defined, t value is t value is defined for positive values, ஓகேவா, positive values. And if c is a constant and if c is, இது வந்து c actually c and c is a constant அப்படின்னு இருந்துச்சுன்னா, இட்ஸ் a constant, then என்ன பண்ண போகிறோம், லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, f1 ஆஃப் டின்னு, f1 ஆஃப் டி அண்ட் f2 ஆஃப் டி அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்கலி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் டி வேரியபிளை பொறுத்து டிஃபெண்ட் ஆகிருக்கு. அண்ட் அட் சேம் டைம் இந்த டீங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூடு இந்த குவான்டிட்டி, ஓகேவா, பாசிட்டிவ் வேல்யூடு குவான்டிட்டி ஆர் பராமீட்டர். சிங்கிறது இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட், ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f1 ஆஃப் t plus f2 ஆஃப் t, right, f2 of t is equal to Laplace transform of f1 of t plus Laplace transform of f2 of t. ஸோ இப்படி எழுதலாம் அதை, ஓகேவா. ஸோ பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷன் அடிஷனாக இருந்துச்சுன்னா அதை செப்பரேட்டாக பண்ணி தனித்தனி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு அந்த ஃபங்க்ஷனை எடுத்துன்னு போயிட்டு எழுத முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு தனித்தனி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா. ஸோ அடுத்தது உங்ககிட்ட ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் வித் யுவர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துருங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேஷன்லேருந்து. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை மட்டும் உள்ளே போட்டு எழுதிக்கலாம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு போட்டு நீங்கள் எழுத முடியும். பேசிக்காக நீங்கள் இந்த ஆப்ரேஷன்லேருந்து கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஆப்ரேட் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன்னு நம்ம பிரித்து எழுதிக்க முடியுங்கிறது தான் இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதை ப்ரூஃபாக கூட நம்ம பார்க்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ப்ரூஃப் வந்து எல் ஆஃப், ஓகேவா, f1 ஆஃப் டி ப்ளஸ் f2 ஆஃப் டி அப்படின்னு இருக்குது.
ஓகேவா? இதை வந்து நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 0 to infinity, ஓகேவா? 0 to infinity e power minus st f1 of t plus f2 of t அப்படின்னு எழுதிக்குவோம் இல்லையா? இன்ட்டு டிடின்னு எழுதுவோம். ஓகே, இப்போ பிரித்து இதை எழுதுவோம் அப்படிங்கிறம்போது, ஓகேவா, இதை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? ஸோ இதை வந்து கொஞ்சமாக பிரித்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ 0 to infinity இதை பிரித்து எழுதும்போது e power minus st f1 of t plus இன்ட்டு டிடின்னு வரும் இல்லையா? ஏன்னா நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்து தனித்தனி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அடுத்தது 0 to infinity e power minus st f2 of t into dt. இப்போது இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம ஸோ இந்த இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நம்ம எப்படி எழுத முடியும்? எல் ஆஃப் f1 of t அப்படின்னு எழுத முடியும். ரைட் சைடில் இருக்கிறது எல் ஆஃப் f2 of tன்னு எழுத முடியும். ஸோ தேர்ஃபோர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, L1 of f1 of t ப்ளஸ் எல் f2 of tன்னு இருந்துச்சுன்னா, f2 of tன்னு இருந்துச்சுன்னா இது வந்து t, ஓகே, f1 of t plus f2 of t அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப். அடுத்த லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி இது வந்து ப்ரூஃப் வந்து எல் ஆஃப் சி எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இன்டெக்ரல் எப்படி எழுதுவோம்? 0 to infinity e power minus st c டைம்ஸ், ஓகேவா, எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இப்படி தான் இருக்கும், ரைட்? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு இன்டெக்ரலில் வந்து ஒரு இன்டெக்ரலில் கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்டெக்ரலில் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ பேசிக்காக அந்த இன்டெக்ரல்லேருந்து சியை வெளியே எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அந்த இன்டெக்ரல்லேருந்து சியை வெளியே எடுத்துருவோம். ஸோ பேசிக்காக முன்னாடி இதை ரைட் இட் லிட்டில் பிட், ஓகே. ஸோ பேசிக்காக இங்கே 0 to infinity இருக்குது. இந்த சியை வெளியில் எடுத்துடலாம், கான்ஸ்டன்ட் இல்லையா? e power minus st இன்ட்டு f of t இன்ட்டு டிடின்னு வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னாச்சு அடுத்தது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் சியை விட்டுட்டு மற்ற எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எப்படி எழுத முடியும்? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு எழுத முடியும். தேர்ஃபோர் எல் ஆஃப் சி எஃப் ஆஃப் டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபார்மில் எழுத முடியும். ஓகேவா? ஸோ த லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டியை வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.